இந்த நாட்களிலும் கூட யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 38-39 வசனங்கள் வாசிப்போமா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் பேசும்போது, ஜனங்களோடு பேசும்போது, சீஷர்களோடு பேசும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வேத வாக்கியம் சொல்லுகிற பிள்ளை என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அவரை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவரை விசுவாசி தான் வந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? பக்கத்தில் உங்களை பார்த்து அப்படி தானேன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்பி தானே வந்திருக்கிறோம். அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்படி நம்பிக்கை இல்லாமல் இயேசுவின் வார்த்தைகளை அங்கங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தோடு தான் உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தின்படி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவனோ அவன்கிட்ட என்ன போகுமா? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இன்றைக்கி அவரை விசுவாசிக்கிற பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? அல்லாட்டி மனதின் குழப்பங்கள், கவலைகள், வேதனைகள், குமுறல்கள் ஓடிக்கொண்டு இருக்குதா? நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். அதான் ஜெபம் பண்ணோம், என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில் எழும்பும் போதே சில நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறோம். அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம ஆள்கிறோம். ஆனால் சில நேரம் பாருங்கள், நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, பயந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கி எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த வாரம் எப்படி இருக்குமோ தெரியலையே. வேலை செய்கிற இடத்துல பதஷ்டம், கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்பி வரல, பதஷ்டம். நம்ம நேசிக்கிறவர்கள் நேசிக்காமல் போய்விடுகிறார்கள், பதஷ்டம், பயம், என்னெல்லாமோ மாறி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. சில செய்திகளை கேள்விப்படும் போது இன்னொரு விதத்தில் பதஷ்டமும் பயமும் வருகிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமான்னு இன்றைக்கி யோசித்து பார்க்க போகிறோம். நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நானும் என்னை சேர்த்து உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள், நதி இல்லை என்னது, நதிகள் ஓடுமா. அப்படி ஸ்டாக்னட் ஆகி நிற்காது, தேங்கி நிற்காது, ஓடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீர், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த நாட்களில் யாருக்கும் புரியல. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் மகிமைப்படலை, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுப்பப்படவில்லை. அதனால் யாராலையும் புரிய முடியல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் கடைசி பரியந்தம், உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அவங்க காத்திருந்தாங்க. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லை, இதோ நமக்கு புரியாத ஒரு புதிர் அல்ல, கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் எப்படி அவரை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவரை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதை தாங்க செய்கிறாரு. என்ன குடும்ப பொறுப்போ வேலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு, ஒரு சவாலை தாண்டுவதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிற மனிதர்களை, நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மனிதர்களை, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற தீய சக்தியின் கிரியைகளை
எதிர்கொள்வதற்கு, தாண்டுவதற்கு, ஜெயிப்பதற்கு தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு தேவை. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த பரிசுத்தாவின் அனலோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். அந்த அனுபவம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த கண்ணை மூடுற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். மலர்படுக்கை என்றுமே இருக்காது. உலகத்தில் இருக்க வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். திடீர்னு சந்தோஷமான வாழ்க்கை, திடீர்னு ஒரு சோர்வுற வாழ்க்கை, திடீர்னு வியாதியின் வாழ்க்கை மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாரும் மகிழ்ந்தர்கள் தான். ஆனால் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சிச்சுவேஷனிலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள உள்ளத்துள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருந்து நதி போல ஓடுச்சுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் தாண்ட வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கே இருக்கிறதுல அநேகர் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஒரு வீட்டிலேருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த அபிஷேகத்தை நான் பெறலை, பரிசுத்தாவின் வல்லமை நான் பெறலை, எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் கிடைக்கலன்றவங்க ஆண்டவர்கிட்ட போராடி கேளுங்க. ஆண்டவரே, தாகமுள்ளவனுக்கு ஜீவத்தினரை கொடுக்குற ஆண்டவர், இன்றைக்கி அந்த தாகம் விருப்பம் நமக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மை ஆவினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அது நமக்கு வாழ வைக்கும், நம்மை நடக்க சொல்லிக் கொடுக்கும், நம்மை ஜெயிக்க சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்ம உள்ளத்திலிருந்து, அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் அவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம யோவானில் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனத்தை காண்பிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, மறுபடியுமாய் தேவன் உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் தரிசனத்தில் காண்பித்து எசேக்கியேலை கூட்டி கொண்டு போய் ஆண்டவர் ஆலயத்தை காண்பித்து அதிலிருந்து புறப்படுகிற ஓடுகிற நதிகளின் ஓட்டத்தை காண்பித்து எசேக்கியேலோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த காரியத்தை தான் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெறும் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஓடச் செய்து எழும்பி நிலைநிற்க பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்க்குறோம், அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறான். ஆலயத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இருந்து நதிகள் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகிறத பார்க்குறார் அவர். தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் ஓடுகிறத அவர் பார்க்குறார். எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு தரிசனத்தில் கூட்டிக் கொண்டு போய் காமிக்கிறார். நீங்கள் கீழே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 47ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். பாருங்க, 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த புருஷன் தன் கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கிடைக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. அடுத்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கிடைக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் அளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஆண்டவர் அந்த தண்ணீருக்குள்ள எசேக்கியேலை தரிசனத்தில் கூட்டிகிட்டு போய் தண்ணீரில் கடக்க முடியாத அளவுக்கு கணுக்காலிருந்து உயர்த்தி 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 முழுவதுமாக நிரப்பி கொண்டு வருகிறார். இதை எதுக்கு நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஆண்டவரோடு உள்ள உறவு, அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற அந்த அளவின் அளவு. இன்றைக்கி கணுக்கால் அளவு இருக்கிறோமா? இடுப்பளவு இருக்கிறோமா? அல்லாட்டி அபிஷேகத்தின் அளவில் மூழ்கி கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். என்னைக்கு அந்த உறவில் நம்ம நிலச்சி நிற்கிறோமோ, நெருங்கி இருக்கிறோமோ, நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து
கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறீங்களான்னு கேளுங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆலயத்தில் இருந்துட்டு போகிறோம். மீதி நாட்கள் எல்லாம் போராட்டத்திற்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளாகவும் பார்க்கிறதோ கேட்கிறதோ நடக்கிறதோ நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னா, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்மிலிருந்து புறப்பட போகிறது. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவல்ல, இடுப்பல் அளவல்ல, தேவனோடு கூட நெருங்கி அவரோடு நெருங்கி வாழும்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுவதை நாம் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மிலிருந்து புறப்பட்டு போவதை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை நிரப்ப போகிறத பார்க்க போகிறோம். நாம் பேசுகிற இடத்துல ஒரு பெரிய கிரியைகள் உண்டாவதை பார்க்க போகிறோம். நாம் செயல்படுகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எசேக்கியேல் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பளவு ஆன பிறகுதான் அங்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறத அவர் காண்பிக்கிறார், தரிசனத்தில் காண்பிக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சமாரிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரியுடைய வாழ்க்கையில் அவளுக்கு தேவ ஆவியானவர் யார் என்று தெரியவில்லை. இந்த சமாரிய ஸ்திரியை கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். இந்த சமாரிய ஸ்திரியை கூட பேசுகிறாரு. தாகத்துக்கு என்னத்தான் தண்ணி தான் கேட்குறாரு. அதிலிருந்து ஆரம்பித்து ஜீவ தண்ணீரை அவளுக்குள்ள அனுப்பும்படியான ஒரு கலந்துரையாடலை இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து கொண்டு வருகிறோம். அவள் இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த இயேசுவை புரிந்து கொள்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. நம்ம வாசிக்கிற பாருங்களேன், 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14-15 வசனத்தை வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அவளுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, அதை கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆனால் அவளுடைய ஆவியில் சில அசைவு உண்டாகிறத தேவ ஆவியானவர் பார்க்குறார், இயேசு கிறிஸ்து பார்க்குறார். அந்த ஸ்திரீ உடனே கேட்குறா, நித்திய காலமாய் ஊறுகிற அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு இருந்தால் நலமாக இருக்குமே, நீர் எனக்கு அதை தர வேண்டும் என்று சொல்லி கேட்குறார். அதை கேட்கும் பொழுது அவளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு உண்டாகிறத பார்க்குறோம். அவள் யார் என்று கண்டுபிடித்து நிற்கும் பொழுதுதான் அவளோடு கூட அவளுடைய உள்ளத்தின் காரியங்களை, அவளுடைய செயல்பாடுகளை அடுத்த 16-17 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே உண்மையை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும் பொழுது நமக்குள்ளாக மறைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்காது, நமக்குள்ள மாய்மானமான வாழ்க்கை இருக்காது, நமக்குள்ளாக இயேசுவோடு இணைக்கிறதான ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜீவ தண்ணீரான இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும் நமக்கும் ஏதோ வெகு தூரம் இருக்குது. அவருக்கும் நமக்கும் பிணைப்பில்லாமல், அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்படாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறோம் உண்மைதான், வேதத்தை வாசிக்கிறோம் உண்மைதான், ஆனால் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார், பதில் கிடைக்கிது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எங்கேயோ தூரம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் இணைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்தி ஆண்டவரேன்னு கேட்குறோம், இன்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு கேட்குறோம், இந்த கடனெல்லாம் அடைக்க உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். நம்முடைய ஜபங்களில் ஒரு மாற்றம் தேவை. நீர் என்னோடு இருக்கணும், நான் உம்மோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் கூட தருகிற ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இளையகுமாரனுடைய ஊமையில் அதை தான் நம்ம பார்க்குறோம். என்னைக்கு தகப்பனிடம் வருகிறாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள். என்னைக்கு தகப்பனை விட்டு பிரிந்து போன மகன் மறுபடியும் தகப்பனிடம் வருகிறாரோ எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் நாம் இப்போ சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை
நாம் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஆண்டவர்களிடம் கிட்டி சேர முடியாதபடி அந்த சோர்வின் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார், நம்மை எழுப்ப விரும்புகிறார். இந்த வருஷத்தின் நடுவிலே என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கேட்டது போல எங்களை திருப்பிக் கொள்ளும். என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தை நிரப்ப விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தின் அனல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஓடுகிற ஆராய், பாய்கிற ஆராய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. பாய்ந்தோடுகிற அபிஷேகம், நீச்சல் அளவல்ல, கணுக்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழம் கொண்டு போய் தேவனோடு இணைகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேருக்கு அது ஆசையாக இருக்கு? ஆண்டவரே, உம்மோடு கூட இணைஞ்சிருந்தா நான் காரியங்களை ஜெயிக்க முடியுமே, உம்மோடு கூட இணைஞ்சிருந்தா நீர் நடத்துகிற வழியில் நடத்தப்பட முடியுமே, உம்மோடு கூட இணைஞ்சிருந்தா என்னை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறீரோ அதை நான் செய்ய முடியுமே. எவ்வளோ பெரிய சவால்களையும் தாண்டுவதற்கு தேவனுடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும். இந்த வாரத்தை இதை செய்து முடிக்கிறதுக்கு எப்படி செய்வேன், எப்படி இந்த தாண்ட முடியும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் நம்மை நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. பிறர் பார்க்கும்பொழுது ஈசாக்கை பார்த்து சொன்னாங்கல்ல, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரே என்ற பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஓடுகிற ஜீவத்தினர் ஓடும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய பார்வையில் இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாராமே, இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாராமே, நம்மோடு பேச பயப்படுவார்கள், நமக்கு எதிராக யுத்தம் பண்ண பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னார், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. யாரோ ஒருவருடைய உள்ளத்தில் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற தாகமுள்ள ஒருவருடைய உள்ளத்திலிருந்து அது ஓடப்போகிறது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய சோர்வை எடுத்து போட விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஒரு விசேஷித்த பலனை இன்னைக்கு எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம்? அவர் கொடுக்குற வார்த்தையினால், அவர் கொடுக்கிற நன்மையினால், அவர் திருப்தியாக்கி தருகிற வார்த்தையினால் நாம் பலப்பட்டு கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவரோடு இங்கு பேசும் பொழுது அவர் சொல்லுகிற சாட்சிகள் நம்மை பலப்படுத்துகிறது, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம உயிர்ப்பிக்கிறது. நாம் கடந்து செல்கிறோம். அந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே சோர்ந்து போன நிலைமையில் அல்ல, விழுந்து போன நிலைமையில் இல்லை, மறுபடியும் நம்மை எழுப்பி ஹல்லேலூயா நமக்கு ரதங்களுக்கு ஒப்பான பலனை தந்து ஆண்டவர் காரியங்களை நாம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும், நாம் இக்கட்டான முடிக்க முடியாத ஒரு காரியத்தை முடிய பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தின் அனல் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் செய்து கொண்ட காரியங்களில் தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த அபிஷேகத்தின் வல்லமை புறப்படும் பொழுது அவர் நடத்துதலே வித்தியாசமாய் ஆண்டவர் நடத்தி செல்வார். இந்த எசேக்கியேலில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடக்க முடியாத நதி என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புறப்பட்டு போகிற நதியிலிருந்து வருகிறதான ஒரு பிளெஸ்ஸிங்ஸை சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 5 விதமான ஆசீர்வாதங்கள் அது கீழே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்களேன். அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஹல்லேலூயா. இதை எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னால், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவினுடைய வல்லமை இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாய் நம்முடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்தோட போகிறது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம்.
இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம்னா என்ன? நம்ம சொல்கிறோம்ல, சில நேரம் என் கையை விட்டு போயிருச்சுது, என் கையை விட்டு நழுவிருச்சு, அவ்வளோதான், இனி முடியாது. எவீர் சொல்வார், மரித்து போய்விட்டாள். அவள் வீட்டிலேருந்து எவீர் வீட்டிலேருந்து ஆட்களெல்லாம் அனுப்பிட்டாங்க, இனி பிழைக்க மாட்டா, செத்து போயிட்டா. போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அடக்கத்துக்கு ஒரு காரியத்தை பண்ணுவோம் வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது மறுபடியுமாய் உயிர்ப்பித்தல் உண்டானது போல இன்னைக்கு எல்லாம் முடிந்ததுன்ற இடத்துலேருந்து ஒரு உயிர்ப்பித்தலை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க பரிசுத்தாவியானுடைய வல்லமை. பரிசுத்தாவினுடைய வல்லமை 40 வருஷம் முடவனாக இருந்தாலும் அது நடக்க பண்ணும். 12 வருஷம் வியாதியாக இருந்தாலும் அது சுகப்படுத்தும். முடியாததை முடிய பண்ணுகிறது தான் பரிசுத்தாவினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வருஷத்தின் பாதி வருஷங்களை முடிச்சிட்டோம், பிரச்சனையை விட்டு மீளவே இல்லை, தோண்டு போய்கொண்டே இருக்கிறோம், விழுந்து விழுந்து போய்கொண்டே இருக்கிறோம், பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, ஆவிக்குரிய ரீதியில் நிலைத்து நிற்க முடியவில்லை, தேவனை சார்ந்து வாழ்வதில் பலன் இல்லாமல் போகிறோம். ஏன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற காரியங்களை இழுத்து எங்கேயோ உட்கார வைக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை எழுப்பி ஓட வைக்க போகிறது. நம்ம உள்ளத்திலிருந்து ஓடுகிற அந்த நதியின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆரோக்கியம் உண்டாக போகுது. முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலிருந்தும் புறப்பட பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவை? எத்தனை பேருக்கு தேவை? ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் யார் யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். நம் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஒரு வித்தியாசம். எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன் யோசித்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ஈஸியாக முடிய பண்ணுவார். ஏன்னு சொன்னால் அது அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் எப்படி போய் அந்த இன்டர்வியூவில் பதில் சொல்ல போகிறேன்? குழம்பி இருக்கீங்களா? அபிஷேகத்தின் வல்லமை உங்களை பேச வைக்கும். அபிஷேகத்தின் வல்லமை ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் இன்னையிலிருந்து யார் ஒருவர் விசுவாசிக்கிறானோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து, அந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம விசுவாசிக்கலன்னா அந்த அபிஷேகத்தின் வல்லமை புறப்பட்டு போகாதுங்க, அப்படியே நமக்குள்ளே நின்றுட்டே இருக்கும், நம்ம யோசிக்கும் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்மகிட்டருந்து புறப்பட்டு போகணுன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விசுவாசம் தேவை. என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை ஆரோக்கியம் வர பண்ணக்கூடிய வல்லமை. அந்த ஆரோக்கியம் நமக்கு மாத்திரமல்ல, எங்கெங்கே போகுதோ எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நிற்கிற இடத்துல ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உண்டாக போகிறது. ஆண்டவர் நம்மை தான் அதற்கு பயன்படுத்த போகிறார். உங்கள் கம்பெனியில் உங்கள் மூலமாக ஒரு மாற்றங்கள் உண்டாக போகிறது. உங்கள் மூலமாய் திருப்பங்கள், நம்முடைய தேசத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜபத்தின் மூலமாய் ஒரு திருப்பங்கள், சமாதானம் எல்லாம் உண்டாக போகிறது. நம் வசிக்கிற தெருவில் ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பங்களில் ஒரு சமாதானம். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை வாசித்து பாருங்களேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தண்ணீர் ஆரோக்கியமாக இருக்கும். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அந்த தண்ணீர் ஓடுகிற, யாரெல்லாம் நொந்து போய் உங்கள்கிட்ட வந்து தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார்களோ, நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் அவர்களோடு பேசுகிற வார்த்தைகள் அவர்களை பிழைக்க பண்ணும். ஹல்லேலூயா. அவர்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அடுத்தது பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பல ஜாதி மகா ஏராளமாக இருக்கும். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பமே பெருக்கம் தான் இல்லை. ஆனால் அந்த பெருக்கம் இல்லாததுனால தான் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். எந்தெந்த காரியங்களை கையிட்டு செய்கிறோமோ எல்லாவற்றிலும் பெருக்கம் உண்டாக ஆண்டவர் விரும்புகிறார். சுகத்தில் பெருக்கம், சமாதானத்தில் பெருக்கம், பண விஷயத்தில் பெருக்கம், பொருளாதாரத்தில் பெருக்கம், எல்லாம் விரும்புகிற அத்தனை காரியங்களிலும் பெருக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. பெருக்கம்னா கூட்டல் இல்லை, 1+1 இல்லை, பெருக்கம், மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் உங்கள் தொழில் அதை செய்ய போகிறாருங்க. நம்ம சொல்கிறோம் தொழிலெல்லாம் விழுந்து போச்சு, தொழிலெல்லாம் விழுந்து போயிடுச்சு, எதுவுமே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டா, வறண்ட நிலத்தை செழிப்பாக்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பெருக பண்ணினார். அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். வறட்சி, அதில் தான் ஒரு செழிப்பை உண்டு பண்ண போகிறார். அதுதானங்க அற்புதம், அதுதானே அற்புதம். இந்த மாதம் வாக்கு தத்துவம் அது தானே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி வாரங்களில் வந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். பெரிய மாற்றத்தை அவர் செய்ய விரும்புகிறார். விசுவாசனுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகும் பொழுது பிழைக்கும்படியான ஒரு பெரிய நன்மைகள் உண்டாக போகுது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பெருக்கம் மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நதியோரமாய் அதன் இக்கரிலும் அக்கரிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்குதா தேய்மானம் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் வளர்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். உயிருள்ளதெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம உயிரோட்டமாய் பரிசுத்த ஆவியாருக்குள்ளே இருப்போம்னு சொன்னால் ஒரு வளர்ச்சியோடு நம்ம போக முடியும். வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி இருந்தால் தான் ஒரு பெருக்கமும் உண்டாகும். ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அந்த வளர்ச்சியை தர விரும்புகிறார். கடைசியாக சொல்கிறார் அந்த அதிகாரத்தில், எசேக்கியேல் 47 பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்பிக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்கும் மாயிருக்கும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை தான் அவர் தர விரும்புகிறார். நம்ம நினைப்பது ஒன்று, கர்த்தர் செய்வது இன்னொன்று. நம்முடைய கட்டட விஷயத்தில் கூட நம் கையில் பணம் இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு செய்யும்படியே ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். இப்பவும் பணம் இல்லை, ஆனாலும் வேலைகளை தொடர்வதற்கு செய்வதற்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். அதே தாங்க நம்முடைய குடும்பத்தில் செய்வார். புது புது கனிகள், புது புது ஆசீர்வாதங்கள், புது புது ஆசீர்வாதங்கள். அதான் நான் முதலே சொன்னேன், எல்லாம் முடியலன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை கமா போட்டு செய்யும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தர விரும்புகிறார். ஒன்னே ஒன்று நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும், ஓடும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து. இன்னும் யார் ஒருவருடைய உள்ளத்தில் அந்த விசுவாசம் வருதோ, நம்பிக்கை வருதோ, திரும்பவும் போய் புலம்பலின் பாடலை பாடாமல், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பி, வல்லமையினால் நிரப்பி, பேசக்கூடிய கிருபை, செயல்கூடிய கிருபை. ஒருவேளை பலவீனப்பட்டு நம்ம வந்துருக்கலாம், நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி இந்த வாரத்தில் ஓட வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புது பலத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தர விரும்புகிறார். இந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுதாங்க நடந்துச்சுது. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்த உடனே, இயேசுவை யார் என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவள் கிராமத்துக்குள்ளே போய் எல்லாரும் என்ன செய்கிறாரு, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள்னு கூட்டிகிட்டு வர்றதை பார்க்குறோம். அவள் கூட்டிகிட்டு வர்றா, அத்தனை பேரும் ஓடி வர்றாங்க. 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வந்த சமாரியர்கள் இயேசுவை தங்களோடு தங்கும்படி அவங்க வேண்டிக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கலப்பின மக்கள் இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தபடி இப்போ என்ன செய்கிறாங்க, இங்கே தங்குங்க எங்கள் கூட கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் அவரை பார்த்ததுனால அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மாற்றம். நடக்க முடியாத ஒன்றை சீஷர்கள் சொன்னாங்க, இன்னும் 4 மாதம் ஆகும், இன்னும் காலம் வரல, சமாரியான ரட்சிக்கப்படுவதற்கு காலம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமாரியா ஸ்திரீக்குள்ளே வந்த மாற்றம் அவளுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவளுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டதான ஜீவ தண்ணீர் அந்த கிராமத்து மக்களுக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுத்தது, அந்த பட்டணத்து மக்களுக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இன்றைக்கி ஏன் நம்மகிட்ட இருந்து இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகக்கூடாது?
நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புன்னு சொன்னால், நம்ம மூலமாய் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான கிரியைகள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் மூலமாய் நமக்குள் சுகம், நம்முடைய குடும்பத்தில் சுகம், நம்முடைய சமூகத்தில் நன்மைகள் உண்டாக போகுது, நம்முடைய தேசத்தில் நன்மைகள் உண்டாக போகுது. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சமாரியா ஸ்திரியோட வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை என் தேவன் உண்டு பண்ண முடியும் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படியான ஒரு பெரிய அபிஷேகத்தை இன்னைக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? வழக்கமாக ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டு அப்படியே போகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அல்ல. இன்னைக்கு ஒரு ஆண்டவர் நம்ம ஒரு புதுப்பித்தலின் வல்லமை தர விரும்புகிறார். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது 40 வருஷமாக இந்த முடவன் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட. நமக்கு அப்படி சொல்லக்கூடிய தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரை நம்ம மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். அவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடாமல் நம்ம தான் கிரியை செய்யணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதில் தான் மிஸ்டேக் பண்ணிடுறோம். இந்த வாரத்தில் ஆவியானவருடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு ஒப்பு கொடுப்போம் சொன்னால், நம்ம தைரியமாய் பேசுவோம். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்போ வரும்? நமக்குள்ள அந்த ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு போகும் பொழுது. இன்றைக்கி சாதாரண விசுவாசியாக இல்லாமல் அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்ற விரும்புகிறீங்க? நம்முடைய முட்டுக்கட்டைகளெல்லாம் மாறணும்னு சொன்னால், தடைகளெல்லாம் மாறணும்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகணும்னு சொன்னால், அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அனல் மூட்டுதல், ஒரு உயிர்ப்பித்தல், மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. சில சோர்வுகளை பார்த்து அதையே பேசிக்கொண்டதை நிறுத்திட்டு விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும் சொன்னீங்களா ஆண்டவரே. நதிகள் ஓடும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. எனக்குள்ளே ஓடட்டும். அந்த தாகத்தினால், அந்த சிந்தனையினால் நாம் நிரப்பப்படுவோம். நம்மகிட்டருந்து புறப்பட்டு போகிறதான அந்த அபிஷேகத்தின் அக்கினி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் சந்திக்கிற சவால்களை ஜெயமாய் முடிய பண்ணும். சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கி சுகமாய் ஓட பண்ணும். நமக்கு பயத்தை வெளியே தள்ளும். அடிக்கடி பிசாசு பயப்படுத்தி பயப்படுத்தி அப்படியே உட்கார வச்சிடறோம். பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். திடீர்னு ஒரு பயம், திடீர்னு ஒரு பதஷ்டம். என்ன நடக்குமோ தெரியல, என்ன நடக்குமோ தெரியல. எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படி தொட்டு போயிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அபிஷேகத்தின் வல்லமை, நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகத்தின் வல்லமை இன்னைக்கு நமக்குள்ளே இருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து பாய போகுது. ஹல்லேலூயா. ஓட போகுது. நம்ம மனதில் இருக்க குழப்பங்களுக்கு ஒரு பதிலாய் மாறப்போகுது. நம்ம இந்த வாரத்தில் அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஏன்னு சொன்னால், விசுவாசிகளும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட போகுது. எந்த பக்கம் போனாலும் நன்மைகளை பார்க்க போகிறோம். எந்த பக்கம் போனாலும் குமுறல்கள் மாறி சந்தோஷமான செய்தியை கேட்க போகிறோம். நம்மித்தமாய் மகிழ்ச்சிகள் உண்டாக போகுது. நம் நிமித்தமாய் நல்ல காரியங்கள் நடைபெற போகிறது. சில நேரம் குடுகுடுப்பக்காரன் வீட்டு வாசல் இருந்தால் என்ன சொல்கிறான்னு காது கொடுத்து கேட்போம். அவன் சொல்கிறது பொய்யோ உண்மையோ தெரியாது. என்ன சிரிக்கிறத பார்த்தா ஆமான்ற மாதிரி நமக்கு தோணுது. நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், நம்மை கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிற தகப்பன், நம்மை வாளாக்காமல் தலையாக்கிற விரும்புகிற தகப்பன். இந்த வருஷத்தின் நடுவிலே, இந்த 6வது மாதத்தின் நடுவிலே நாம் கண்டு நின்று கொண்டு இருக்கிறோம். மீதியான வருடங்களை, மீதியான மாதங்களை ஜெயமோடு வாழ, குமுறலோடு அல்ல, புலம்பலோடு அல்ல. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி போயிருச்சே, இப்படி நடந்துருச்சே, இல்லை. ஒரு வெற்றியின் வாழ்க்கையை தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் ஓடும் பொழுது நமக்குள்ள ஒரு தெம்பு, ஒரு தைரியம், புலம்பல் அல்ல, சாதிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, தோல்வியை ஜெயமாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப் போகுது. வாழ்க்கை தாறுமாறான ஸ்திரீயை மாற்றும் என்று சொன்னால், உங்களை என்னையும் மாற்றாதாங்க? உங்களை என்னையும் மாற்றாதா?
இன்றைக்கி அந்த அபிஷேகத்தின் வல்லமையில நிரம்பி, ஒருவேளை அபிஷேகம் பெறாத யாராவது இருந்தீங்கனாலும் நம் ஜெபம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் தொட விரும்புகிறார். தாகமுள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். நான் இன்னைக்கு தாகத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, தாகத்தோடு இருக்கிறேன்ப்பா. சில காரியங்களை ஜெயிக்க முடியல, சில காரியங்களை, சில பாவங்களை ஜெயிக்க முடியல, வேண்டாத நண்பர்களை விட முடியல, சில காரியங்கள் கிட்டி சேரணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேந்து. சமாரியஸ்திரியுடைய வாழ்க்கை அதுதான். ஆனால் என்னைக்கு இயேசுவின் வல்லமை அவளை தொட்டுச்சோ அன்னைக்கு ஒரு மாற்றம், அன்னைக்கு ஒரு திருப்பம். அவள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வருமாய், அநேகர் மாறும்படியாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ச்சே. இன்னைக்கு இயேசுவின் வல்லமை, அதே பரிசுத்தாவின் வல்லமை உங்களையும் என்னையும் தொடப்போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புது பலனை தரப்போகிறார். ஒருவர் உள்ள வரும்போது பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சரீரத்தில் முடக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், நம்முடைய மனது முடக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், நாம் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் வந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா! நம்மை எழுப்ப விரும்புகிறார். மறுபடியும் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, மறுபடியும் என்னை எழுப்புங்க ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா!